Hindi Podcast, powered by India's #1 gold buying company, Attica Gold Company. இந்திய பெருங்கடல்ல உள்ள சாகோஸ் தீவுகளை மொரிஷியஸ் கிட்ட ஒப்படைக்க பிரிட்டன் ஒப்புதல் தெரிவிச்சிருக்கு. 60 வருஷமா இந்த தீவு தொடர்பா தொடர்ச்சியான சட்ட ரீதியான மற்றும் ராஜதந்திர மோதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா தீவை ஒப்படைக்க பிரிட்டன் ஒப்புதல் வழங்கியிருக்கு. இந்திய பெருங்கடல்ல பல தசாப்தங்களா தொடரும் ஆங்கிலேய நிர்வாகத்துக்கும் இது முற்றுப்புள்ளியை வச்சிருக்கு. இந்திய பெருங்கடலில் பாதுகாப்பு ரீதியாக கவனம் பெறும் சாகோஸ் தீவுகள் விவகாரத்துல நடந்தது என்ன? இதை பற்றி தான் இந்த தொகுப்பில் நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். இது தந்தையின் பாட்காஸ்ட் வழங்குவதற்காக நான் பார்த்திபன். இந்திய பெருங்கடலில் இருக்கிற ஒரு அழகிய தீவு கூட்டம் தான் சாகோஸ். வானம் பொழிச்சிடும் தெளிவான நீரோட்டத்தோட தென்னை மரங்கள் நிறைஞ்சிருக்கும் 60க்கும் மேற்பட்ட தீவுகளோட கூட்டம். இந்திய பெருங்கடலோட நடுவில் மாலத்தீவிலிருந்து தெற்கே 500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இந்த சாகோஸ் தீவுகள். 18ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதி வரையிலும் இந்த தீவுகளில் மக்கள் வசிக்கல. அப்போ தீவை கைப்பற்றிய பிரெஞ்சுக்காரங்க ஆப்பிரிக்கா மற்றும் இந்தியாவிலிருந்து அடிமைகளா மக்களை அழைச்சிட்டு போய் தென்னந்தோப்புகளை உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் 1814ஆவது வருஷம் பிரான்ஸ் இந்த தீவுகளை ஆங்கிலேயர்கள் கிட்ட ஒப்படைச்சாங்க. 1965ஆவது வருஷம் ஆங்கிலேயர்களால் இந்த பகுதியில் சிறிய பெரிய தீவுகளை உள்ளடக்கி பிரிட்டிஷ் இந்திய பெருங்கடல் பிரதேசம் உருவாக்கப்பட்டுச்சு. அதுல சாகோஸ் தீவுகள் ஒரு மையமா இருந்துச்சு. நிர்வாக நோக்கங்களுக்காக சாகோஸ் தீவுகள் அப்போ மொரிஷியஸ் நாட்டோட இருந்துச்சு. இந்திய பெருங்கடல்ல ஆங்கிலேய காலனி நாடா இருந்த மொரிஷியஸ் 1968ஆவது வருஷம் சுதந்திரம் பெற்றுச்சு. ஆனா சாகோஸ் தீவுகளை மட்டும் தன்வசமாவே வச்சுக்கிச்சு பிரிட்டன். சாகோஸ் தீவுகளை தன்னோட யுனைடெட் கிங்டம், அதாவது ஐக்கிய ராஜ்யத்தின் இறையாண்மை கொண்ட பிரதேசமா அறிவிச்சது பிரிட்டன். பிரிட்டனோட நகர்வுக்கு பின்னால அதோட செக்யூரிட்டி சார்ந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் முக்கியமா பார்க்கப்பட்டுச்சு. அதாவது இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் பாதுகாப்பு ரீதியா முக்கிய ஆதிக்கத்தை நிலைநாட்ட சாகோஸ் தீவுகளை தன்னிடமே வச்சுக்கிச்சு பிரிட்டன். 1966ஆவது வருஷம் அமெரிக்காவோட ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுச்சு பிரிட்டன். அதாவது 2 நாடுகளோட பாதுகாப்பு தேவைகளுக்கும் பிரிட்டிஷ் இந்திய பெருங்கடல் பிரதேசத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற முடிவு அந்த ஒப்பந்தத்தின்படி செய்யப்பட்டது. பிரிட்டனும் அமெரிக்காவும் சேர்ந்து அங்க இராணுவ தளத்தை உருவாக்க திட்டமிட்டன. இதுக்காக அங்க இருந்த பூர்வ குடிமக்களை வெளியேற்றும் நடவடிக்கையும் தொடங்கப்பட்டுச்சு. இராணுவ தளம் அமைக்கிறதுக்காக 1967ஆவது வருஷம் நிலம் கையகப்படுத்தப்பட்டுச்சு. அதுல இருந்து 4 ஆண்டுகளுக்கு பிறகு தீவு கூட்டத்திலேயே மிகப்பெரிய டியாகோ கார்சியால தென்னை தோட்டம் முழுசா மூடப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் இந்திய பெருங்கடல் பிரதேச நிர்வாகம் ஒரு குடியேற்ற சட்டத்தையும் ஏற்றினாங்க. அதாவது அனுமதி இல்லாம ஒருத்தர் டியாகோ கார்சியோ தீவுக்குள்ள நுழைவது, தங்குவது இதெல்லாமே சட்டவிரோதமாக்கப்பட்டுச்சு. தீவுல இருந்த மக்கள் சுமார் 2000 பேர் வலுக்கட்டாயமா வெளியேற்றப்பட்டாங்க. அவங்க மொத்தமா செஷல்ஸ், மொரிஷியஸ் மற்றும் பிரிட்டன் உள்ளிட்ட பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டாங்க. இது இங்கிலாந்துக்கும் மொரிஷியஸுக்கும் இடையே சர்ச்சையான மையமா உருவெடுத்துச்சு. அப்போதைய காலகட்டத்தில் சுதந்திரத்துக்காக சாகோஸ் தீவுகளை வேற வழி இல்லாம நாங்க விட்டு கொடுக்க வேண்டிய அழுத்தம் இருந்ததுன்னு மொரிஷியஸ் தெரிவிச்சாங்க. சாகோசியர்கள் சரக்கு கப்பல்கள்ல கூட்டமா பிற பகுதிகளுக்கு வெளியேற்றப்பட்டாங்க. கட்டாய இடப்பெயர்ச்சியை கொடூரமான காலனித்துவ குற்றம்னு, மனித குலத்துக்கு எதிரான குற்றம்னு மனித உரிமைகள் கண்காணிப்பகம் சொல்லுச்சு. டியாகோ கார்சியா 1986ஆம் ஆண்டு முழுமையான இராணுவ தளமா மாறுச்சு. வளைகுடா போர், ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தான் போர்களின் போது அமெரிக்க விமான நடவடிக்கைகளுக்கு ஒரு முக்கியமான முனையமாக செயல்பட்டது இந்த இராணுவ தளம். மேற்காசியால தொடர்ந்து பதற்றங்கள் நிலவி வருவதால இந்திய பெருங்கடல்ல இராணுவ இருப்பை பராமரிப்பது அமெரிக்க நலன்களுக்கு மிகவும் முக்கியமானதா பார்க்கப்படுது. சமீபத்தில் ஈரானை குறிவச்சு அமெரிக்கா தன்னோட B-2 இராணுவ விமானங்களை டியாகோ கார்சியாவில் தான் நகர்த்தி இருந்தாங்க. சீனாவோட உலக வர்த்தகத்திற்கான மிக முக்கிய மலாக்கா ஜலசந்தியை கண்காணிக்க அமெரிக்கர்களுக்கு ஒரு புறக்காவல் நிலையமாகவும் இந்த டியாகோ கார்சியா இருக்குது. சீனாவை மனசுல வச்சு தீவுல அமெரிக்காவும் பிரிட்டனும் ஆதிக்கத்தை தொடர்ந்து கொண்டே இருந்தது. இன்னொரு பக்கம் தொடர்ந்து சாகோஸ் தீவுகளை தங்கள் பகுதியினே உரிமை கொண்டாடுச்சு மொரிஷியஸ். 2015ஆம் ஆண்டு பிரிட்டன் இந்த தீவின் மேல உரிமை கொண்டாடுவது சட்டவிரோதமானது ஐநா சபையோட உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு. ஆனாலும் தீவை மொரிஷியஸ் கிட்ட பிரிட்டன் திரும்பி தரல. பாதுகாப்பு காரணங்களுக்காக சாகோஸ் தீவுகள் எப்போது தேவைப்படலையோ அப்போ நாங்க திரும்பி கொடுத்து விடுவோம்னு சொல்லிச்சு பிரிட்டன். தொடர்ந்து சர்வதேச அரங்கில் சாகோஸ் தீவுகள் விவகாரம் எழுப்பப்பட்டுக்கிட்டே வந்தது. 2017ஆம் ஆண்டு ஐநா சாகோஸ் தீவு கூட்டத்தோட சட்டப்பூர்வ நிலையை ஆராய சர்வதேச நீதிமன்றத்தை கேட்க வாக்களிச்சிச்சு.
2019 சர்வதேச நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்று பிரிட்டன் 6 மாசத்துக்குள்ள நிபந்தனையின்றி காலனித்துவ நிர்வாகத்தை சாகோஸ் தீவுகளிலிருந்து திரும்ப பெற வேண்டும் என்று ஐநால தீர்மானம் கொண்டு வரப்பட்டுச்சு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சாகோஸ் தீவுகளை மொரிஷஸ் கிட்ட ஒப்படைக்க தான் ஆதரவு தெரிவிச்சோம். 2019 ஐநா பொது சபையில மொரிஷஸ்க்கு ஆதரவா இந்தியா வாக்களிச்சது. பிரிட்டன் நீதிமன்ற வழக்குகள்லையும் சாகோஸ் பூர்வீக குடிமக்களுக்கு ஆதரவா தீர்ப்புகள் வெளியாச்சு. டியாகோ கார்சியால பிறந்த 2 சாகோசிய பெண்கள் லண்டன் நீதிமன்றத்தில் தீவோட இறையாண்மையை பெற போராடினாங்க. அவங்கள ஒருத்தரான பெர்னடெட், நான் இங்கிலாந்துக்கு சொந்தமானவளும் கிடையாது, மொரிஷஸ்க்கு சொந்தமானவளும் கிடையாது, நான் டியாகோ கார்சியாவை சேர்ந்தவள்னு சொல்லியிருந்தாங்க. நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் பிரிட்டன் சாகோஸ் தீவுகளின் இறையாண்மையை மொரிஷஸுக்கு வழங்க ஒப்புதல் வழங்கியிருக்கு. ஒப்புதல் வழங்கிய பிரிட்டன் பிரதமர் ஸ்டார்மர், நாட்டின் பாதுகாப்புக்கு இந்த தீவுல இராணுவ தளம் இருப்பது மிகவும் அவசியமானதுன்னு குறிப்பிட்டிருக்காரு. அதன்படி பிரிட்டன் 99 ஆண்டுகளுக்கு டியாகோ கார்சியாவை குத்தகையில வச்சிருக்கும்னு நிபந்தனையில ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க. இதுக்காக மொரிஷஸ்க்கு 101 மில்லியன் யூரோக்கள், அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் 11,000 கோடி ரூபாய் வழங்கப்படும்னு பிரிட்டன் தெரிவிச்சிருக்கு. சாகோஸ் தீவோட இறையாண்மை மொரிஷஸ்க்கு கைமாறினாலும் பிரிட்டன் அமெரிக்க இராணுவ தளம் அங்கு நிலைத்திருக்கும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே வேளையில மொரிஷியஸ் டியாகோ கார்சியாவோட இறையாண்மையை கொண்டிருந்தாலும் அங்க மக்களை குடியேற்ற முடியாதுன்னு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு. ஒப்பந்தம் தேசிய நலனுக்கு தீங்கு விளைவிப்பதா இருக்குன்னு பிரிட்டன் எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியை சேர்ந்தவங்க குற்றம் சாட்டியிருக்காங்க. இந்த ஒப்பந்தம் மொரிஷியஸ் நாட்டுக்கு ஒரு பெரிய வெற்றின்னு மொரிஷியஸ் பிரதமர் நவீன் ராம்கூலம் தெரிவிச்சிருக்காரு. ஆனா வரலாற்றுல இது நிச்சயம் ஒரு முக்கியமான தருணம். ஏன்னா ஒரு வழியா இறுதியா இந்திய பெருங்கடல் தீவுல தன்னோட ஆட்சி அதிகாரத்தை பிரிட்டன் இழந்திருக்கு. Dandi Podcast, powered by India's #1 gold buying company, Attica Gold Company. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக பாகிஸ்தான்லயே 4 இடம் என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.